இந்த சம்மர் சீசன்ல வாடி வதங்கி வேலைக்கு போயிட்டு வர வீட்டுக்கார எப்படி இன்ஸ்டன்டா கூல் பண்றதுன்னு டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எப்பவும் போல டீ காப்பி போடுறேன்னு ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. இந்த சம்மருக்கு டீ காப்பி எல்லாம் ஊத்தணும்னா வயிறு வெந்து போயிடும். அதனால ஜில்லுன்னு கூலிங்கா குளு குளுன்னு மூணும் ஒண்ணுதான்ல, சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு வாட்டர் மெலன் ஜூஸோ லெமன் ஜூஸோ சாத்துக்குடி ஜூஸோ போட்டு கொடுங்க. கூடவே நல்லா இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னா இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லவா போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பழசு போட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல, எதையாவது சூடு பண்ணியாவது கொடுங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஆசையா போட்ட வாட்டர் மெலன் ஜூஸை குடிச்சாரு கல்பா, அடுத்து எனக்கு கொடுத்தாருங்க பெரிய பல்பா. மாமா ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், கணவனை கூல் செய்வது எப்படின்னு. அழகா உருட்டி எனக்கு ஒரு ஊட்டுங்க அப்படின்னா உருண்டை பண்ணி அவங்க பொண்ணுக்கு ஊட்டுறாருங்க. என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது இவங்களுக்கெல்லாம்? ஆனா அந்த 2வது வயது கூட எனக்கு இல்லைங்க, என் பையனுக்கு. என் புருஷா மத்தியானத்துல இருந்து உனக்காக ஆசையா செஞ்சனே, கபுக்கு கபுக்குன்னு சாப்பிட்டியே, அதெல்லாம் என்ன நடிப்பா? என்னங்க பண்றது? ஆனா கர்மா இஸ் பூமராங்க, அதோட பின் விளைவுகளை அதோ பாருங்க அனுபவிச்சுட்டு இருக்காரு. உங்க வீட்டுல பிரைவேட் லிஸ்ட்ல நீங்க எத்தனாவது வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.